வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் கலைவாணி, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல செம்ம நாட்டு கல்லர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. சொந்தமாக வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நிலமும் கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகன் ஓரளவு படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏதாவது ஒரு நிரந்தரமான வேலையில் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி ஒரு வருடத்துலேயே கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும் இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்கிறதுனால இப்போ வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் மனைவி இல்லாதவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஒரு சொந்த வீடு மட்டும் இருந்தாலும் ஓகே, இல்லை வாடகை வீடாக இருந்தாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மணமகளுக்கு உடன் பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. அதனால இவங்களுக்கு ஒரு வீட்டு நிலம் மட்டும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னுடைய அப்பா அம்மா தான் தான் பின்னாடி கவனிச்சுக்கணும். ஸோ அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிற மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா வான்மதி, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல செம்ம நாட்டு கல்லர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம் சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கரூரை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க. சொந்த வீடு நிலம்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா மட்டும்தாங்க. இவங்களுடைய அண்ணா இன்ஜினியரிங்காக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பாவும் இன்ஜினியர் தாங்க. ஸோ இவங்க ஓரளவு நல்ல வசதியெல்லாம் இருக்கிறதுனால இவங்க லவ் பண்ணி தாங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் திருமணமாகி 6 மாதத்துலேயே கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சது தாங்க. ஸோ அதுக்கப்புறம் டிவோர்ஸே பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க அப்பா அம்மா வீட்டில் தாங்க வசிக்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவர் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. தன்னை போலவே டீச்சர் லைனில் இருந்தாலும் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இல்லை பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்தாலும் நாங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணி தரோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க வீட்டோட மணமகனாக எதிர்பார்க்குறாங்க. மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஒரு நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் இலவசமான வரன் பதிவு.